Taste the Daily. பொய்யான நில மோசடி வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய்யாக போடப்பட்ட நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் கடந்த 16ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் லைட் ஹவுஸ் பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவண்ணாமலையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் அரிசி காணிக்கை வாங்குவது போல் நடித்து 3 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்ற 2 பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். வேங்கிக்கால் தென்றல் நகர் 9வது தெருவில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வருபவர் 60 வயதான ராணி. இவரது வீட்டிற்கு ஆடி மாதம் பொங்கல் வைக்க அரிசி காணிக்கை கேட்டு சென்ற 2 பெண்கள் மூதாட்டியை தாக்கி 3 சவரன் தங்க நகை மற்றும் 7000 ரூபாய் பணத்தை பிடுங்கிச் சென்றுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்து மூதாட்டியை தாக்கி நகை பறிக்கப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்காததற்கு கண்டனம் தெரிவித்து செங்கோட்டை தாலுகா அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த விவசாயிகள் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 40 எம்பிக்களை வைத்துக் கொண்டு விடியா திமுக கூட்டணி போராட்டம் நடத்துவது நியாயமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் 16 பேர் வெளிநடப்பு செய்தனர். தங்களது வார்டு பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே விடியா திமுக மேயர் சத்யாவிடம் துணை மேயர் உட்பட 19 விடியா திமுக மாமன்ற கவுன்சிலர்கள் தாங்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறி வெளிநடப்பு செய்தனர். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்த சம்பவம் ஓசூர் மாநகராட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டான் கிராமத்தில் வீட்டுக்கு வீடு மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் குடிநீர் குழாய் இணைப்பு இருந்தும் தண்ணீர் வரவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு முன் வல்லநேரி ஊராட்சி மூலம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த குடிநீரும் முறையாக வழங்கப்படாததால் பொதுமக்கள் குடிநீரை விலைக்கு வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குடிநீரை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நில உரிமையாளரிடம் லஞ்சம் வாங்கிய சிறப்பு வட்டாட்சியர் பிடிபட்டார். கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்தமான நிலம் திண்டிவனம் நகரி ரயில் பாதை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்டது. இந்த நிலத்துக்கு இழப்பீட்டுத் தொகை பெறுவதற்காக அனைத்து அசல் ஆவணங்களையும் பெற கோவிந்தராஜ் விண்ணப்பித்திருந்தார். இந்த நிலையில் விடியா திமுகவின் சிறப்பு வட்டாட்சியர் மதிவாணன் 4000 ரூபாய் தருமாறு கோவிந்தராஜிடம் கூறியுள்ளார். கோவிந்தராஜ் லஞ்ச பணத்தை கொடுக்கும்போது விடியா திமுக அரசின் சிறப்பு வட்டாட்சியர் மதிவாணன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் பிடிபட்டார்.